வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லுடைய விஸ்ட்ரோ 3510 லேப்டாப்போடைய வெப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோடைய ப்ரைஸ் அண்டு இதோடைய ப்ராசஸர் அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லுடைய விஸ்ட்ரோ மாடலில் 3510. இதோடைய மாடல் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வேரியண்ட்னா இன்டெல்லுடைய 11th ஜென் ப்ராசஸர் i3 அண்டு i5 உடைய இன்டெல் i5 ப்ராசஸர் ரெண்டு காம்பினேஷனில் இது அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இது 11th ஜென்ரேஷனுடைய i3 பார்த்துக்கிட்டோம்னா இன்பில்டாக உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் 11 ஹோம் பேக்கேஜ் வந்துடும். சிங்கிள் லாங்குவேஜ் தான். இதோட உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டெலோடைய யூஹெச்டி கிராஃபிக்ஸு. ஸோ டிஃபால்ட்டாகவே மதர் போர்ட்லேயே ஃபிட் பண்ணியிருப்பாங்க அதோடைய கிராஃபிக்ஸ் கார்டு. அதோடைய ரேம் வேரியன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8GB ரேமு DDR4 தான் வித் 2666 MHz உங்களுக்கு ரன் ஆகும். இதில் வந்துட்டு ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு 256GB. அது வந்துட்டு நீ பார்த்துக்கிட்டிங்கன்னா NVMe உடைய SSD கொடுத்துருக்காங்க. அப்புறம் 512GB ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 256GB NVM ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு 1TB SATA கொடுத்துட்றாங்க, SATA HDD. ஸோ இது வந்துட்டு இது ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 41,000 வருது. 2 ஹார்ட் டிஸ்க் வரும் உங்களுக்கு, ஒன்று SSD ஒன்று வந்துட்டு HDD. உங்களுக்கு வந்துட்டு SSD மட்டும் வேணும்னா 512GBயோட உங்களுக்கு 40,000 கிடைக்குது. இல்லை எனக்கு 256GB வந்துட்டு போதும்னா ஒன்று இங்கே வந்துட்டு 38,000 வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு i5 உடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு 55,000 வருது. சேம் உங்களுக்கு வந்துட்டு 512GB வேணும்னா 54,000. 256 வேரியண்ட்டில் வந்துட்டு ஒன்லி i3ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, i5ல அவைலபிள் இல்லை. ஸோ இது உங்களுக்கு மானிட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15.6 உடைய டிஸ்பிளே வந்துடும். ஃபுல் ஹெச்டியோட வந்துடும். 1920x1080 வந்துடும். வித் உங்களுக்கு 60 Hz ஃப்ரீக்வன்சி ரேட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வியூ எல்லாமே நார்மலாக டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்சிடியோடைய இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அப்ளிகேஷனு, ஸ்ட்ரீமிங் வீடியோ, வெப்சைட்ஸ் இதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பெட்டராக போகிறது வந்துட்டு குவாட் ஹை டெஃபினிஷன்னு QHDன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்துட்டு 3D ரெண்டரிங் பண்ணுறது, அப்புறம் கிராஃபிக்ஸ் டிசைன், எடிட்டிங், ஃபோட்டோஸ் வந்துட்டு அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டன் கிரே தான், கிரே கலரில் தான் இது கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. பேக்லைட் வந்து பார்த்திங்கன்னா i3க்கு வந்துட்டு உங்களுக்கு பேக்லைட் வராது. i5 நீங்கள் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்லைட்டோட கீபோர்டில் பேக்லைட்டோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். i3ல வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அதோடைய பிக்சர்ஸ் பார்க்கலாம்னா இதான் அதோடைய லேப்டாப்புடைய பிக்சர்ஸு. பவர் போர்ட்டு, HDMI அவுட்புட் போர்ட்டு, டிஸ்பிளே நீங்கள் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு USB போர்ட்டு, SD கார்டு ரீடரு, அப்புறம் ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர மாடலில் மேக்ஸிமம் வந்துட்டு CD ட்ரைவ்லாம் எடுத்துட்டாங்க. CD ட்ரைவ் யார் யூசேஜ் கம்மியானனால CD ட்ரைவ் இப்போ வர மாடலில் வந்துட்டு எதுவுமே அவைலபிள் இல்லை. ஸோ பவரு, அப்புறம் 3 USB கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோ SD கார்டு
ரீடர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டாப் ஃபேஸிங்கில் இருந்து பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய டெக் ஸ்பெக் பார்த்தோம்னா நம்ம ப்ராசஸர் வந்துட்டு சொன்ன மாதிரி 11th ஜென்ரேஷனு கோர் i3யில் ரன் ஆகுது. அப்புறம் இதோடைய கோர் பார்த்திங்கன்னா 2 கோர்ஸு 4 த்ரெட்ஸு. ஸோ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்துட்டு 4.10 GHz வந்துட்டு டெர்போவில் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நீங்கள் ஹையாக யூஸ் பண்ணும்போது அப் டு 4.10 GHz வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டு வந்துட்டு இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலு. கேமரா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 720p தான் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி கேமரா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு Windows 11 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ். போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று USB 3.2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 USB 3.2 Gen Type C போர்ட்டு ஆன் சிஸ்டம் கான்ஃபிகர்ட் வித் டிஸ்கிரீட் கிராஃபிக்ஸு. அப்புறம் 1 USB 2.0. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2 3.2 ஜென்ரேஷன்னு போர்ட் கிடைக்கிது. ஒன்று USB 2.0, ஒன்று ஆடியோ ஜாக்கு, ஒன்று HDMI போர்ட்டு, அப்புறம் ஒரு ஃப்ளிப் டவுனு RJ45 போர்ட் கொடுத்துருக்காங்க. வித்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1 GB ஸ்பீட் வரைக்கும் நீங்கள் லேண்ட் போர்ட்டில் வந்து 1 GB வரைக்கும் ஸ்பீடு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு AC 5 GHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 8.02 AC கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வித்து 1:1 தான், சிங்கிள் சேனல் தான், டியூல் சேனல் கிடையாது. செல் பார்த்திங்கன்னா 3 செல்லு 41 Wh இன்டெகிரேட்டடு. ஸோ இது வந்து இன்பில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டரி. வித் வந்து பவர் அடாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸோடைய டெல்லுடைய அடாப்டரை யூஸ் பண்ணிக்கலாம். வித் உங்களுக்கு லேப்டாப்போடைய உங்களுக்கு கூட வந்துடும். மெமரி வந்துட்டு உங்களுக்கு 8 GB DDR4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் சாலிட் ஸ்டேட் ட்ரைவு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் SSD வந்து நீங்கள் இன்ஸ்டால் உள்ள ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ உங்களுக்கு வாரண்ட்டி வந்து 1 இயர் உங்களுக்கு வாரண்ட்டி, உங்களுக்கு பேசிக் ஆன்சைட் சர்வீஸ் வாரண்ட்டி உங்களுக்கு கவர் ஆகிரும். இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்டு 1.69 kg தான். ஸோ ரொம்ப ஹெவி வெயிட் இல்லை, ரீசனபிளான நார்மல் ஆஃபீஸ் லேப்டாப்புக்கு உள்ள வெயிட் தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ ஆடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கரு 2 வாட்ஸோட 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய இந்த டெல்லோடைய விஸ்ட்ரோ 3510 ஸ்பெக் டீட்டெயில்ஸு. இதோடைய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 3 எதுனாலேனா நம்ம ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. ஸோ இதே நீங்கள் 512 GB 40,000 இதில் அவைலபிளாக இருக்குது டெல்லுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில், இந்தியா வெப்சைட்டில். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 512 GB வந்துட்டு 44,000 போட்டிருக்காங்க. 44,000 ப்ளஸ் உங்களுக்கு பேங்க் ஆஃபரு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு உங்கள் கார்டு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஆஃபர் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறலாம். அமேசானில் பார்த்தோம்னா ப்ரைஸ் ஹையராகவே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டை விட ஹையராகவே இருக்குது. 8 GB RAM 512 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,000 போட்டிருக்காங்க. ஆனால் டெல்லுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்மி தான், 40,000 தான் வருது. எந்த வெர்ஷன்னா 512 GB. 256னால் நீங்கள் வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும், 38,000 வருது. ஸோ உங்களுக்கு யூசேஜுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக இந்த லேப்டாப்பு வாங்கலாம். ஆஃபீஸ் அண்டு பர்சனல் யூஸுக்கு இந்த லேப்டாப்பு ஓகே. வீடியோ எடிட்டிங் வந்து இந்த லேப்டாப் வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ என்கிட்ட 8 GB RAM தான் கொடுத்துருக்காங்க. Windows 11 ஆல்ரெடி உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு 4 GB 4.5 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கிறோம் Windows 11. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பெட்டர் வீடியோ எடிட்டிங் போகிறதா இருந்தால் மற்ற லேப்டாப் நீங்கள் வாங்குறது நல்லது.
இப்போ என்னுடைய இது வந்துட்டு விண்டோஸ் 11 தான். டிஃபால்ட்டாக என்னுடைய 16 GB ரேம் போட்டிருக்கேன். 8.3 வந்துட்டு இப்போ எனக்கு எடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு வீடியோ ஸ்க்ரீன் கேப்சர்னால எனக்கு வந்து 8.3 வருது. இதே நான் நார்மல் யூஸ் பண்ணும்போது 4.5 into 5 GB வரைக்கும் நார்மலாக எடுத்துக்கிறோம் மினிமமாக எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா. ஸோ நம்ம பெட்டராக போகிறது வீடியோ எடிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஹையர் எண்ட் மாடலில் நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக உள்ள மாடலில் போகலாம். நான் அப்கமிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேமிங் லேப்டாப்பு அப்புறம் வேறு பர்சனல் யூஸ்க்கு நல்ல லேப்டாப்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன், வெப் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதான் இந்த வீடியோடைய டீட்டெயில்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.